வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வீட்டுக்குள்ளே செடிகளை இன்டோர் பிளான்ட்ஸாக வளர்க்கும்போது அதுகளுக்கு வெளியில் வளரும்போது என்னென்ன கிடைக்கும், சூரிய வெளிச்சம், மழை, இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கும்போது மிஸ் ஆகுது இல்லையா? அதனால் அதை நம்ம டெய்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அட்லீஸ்ட் ஒன்று நாள் விட்டு ஒரு நாளில் வீக்லி 3 டேஸ் அந்த மாதிரியாவது நம்ம கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கிறது, இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டு நம்ம செயற்கையாக எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷனையும் உருவாக்குற மாதிரி இருக்குது. அதாவது இதெல்லாம் யாராவது வீடியோவில் பண்ணுறதை பார்க்கும்போது சூப்பராக இருக்கே, இது மாதிரி நம்மளும் வைக்கலாமே, நல்ல ஒரு ஹாபியாக இருக்கும், எக்ஸசைஸாக இருக்கும், பார்க்கும்போது நல்லாயிருக்கும், எல்லாம் சரிதான். ஆனால் வேலையாக வச்சு பார்க்கும்போது தான் அதில் உள்ள கஷ்டங்கள் தெரியும். வெளியிலேருந்து தள்ளி பார்க்கும்போது இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தாங்க. நம்ம அந்த வேலைகளை செய்யும்போது கண்டிப்பாக சில மெனக்கடல்கள் இருக்கத்தான் செய்யுது, கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் அழகாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கணும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும், இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹாபியாகவும் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்களை தியாகம் பண்ணி தான், கஷ்டப்பட்டு தான் அதை பெற வேண்டியிருக்குது. ஸோ இன்றைக்கி எப்போதும் எங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால இன்றைக்கி நான் பண்ணேன். கொஞ்சம் முதுகு வலிக்குதுங்க, குனிஞ்சு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பண்ணுறது. ஏன்னா குட்டி நர்சரி மாதிரி வச்சுருக்கோம்ல, ஒரு 4 பிளான்ட் இருந்தால் பரவாயில்ல, 5 பிளான்ட் இருந்தால் பரவாயில்ல. இது பார்த்திங்கன்னா ஒரு மினி நர்சரி மாதிரி இருக்கிறனால எல்லாத்துக்கும் அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அந்த தண்ணி மழை பெஞ்ச மாதிரி அதுக்கு மேலே இருக்கிறத பார்க்கும்போது பார்க்க அழகாக சூப்பராக இருக்குது. கூடவே நம்ம புத்தரும் இருக்கிறதுனால அவரையும் அந்த பண்ணும்போது இடையில அவரையும் குளிப்பாட்டிடுறது, அவரையும் டெய்லி அபிஷேகம் பண்ண மாதிரி நல்லாயிருக்கு. அவர் ஏதோ உண்மையிலேயே நம்ம ஃப்ரெஷ்ஷாக புத்தரை குளிக்க வச்ச மாதிரி இருக்குது. சிலையாக இருந்தாலும் நம்ம சிலையாக பார்க்குறது இல்லைல்ல, அதில் உயிரோட்டம் உள்ள ஒரு கடவுள் இருக்கிற மாதிரி தானே நம்ம பார்க்குறோம். ஸோ புத்தருக்கு இன்றைக்கி குளிக்க வச்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. காலையில் இந்த வேலையை பார்க்கும்போது வெயில் வர்றதுக்கு முன்னாடி இதை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வெயில் போனதுக்கப்புறம் பண்ணோம்னா தான் அது செடிக்கு நல்லது. இன்றைக்கி லீவுனால் இன்றைக்கி கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு திருப்பி இப்போ ரீஃபில் பண்ணுறேன். இந்த 3-in-1 ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஒரு 5 to 6 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். அமேசானில் தான் நான் வாங்கினேன். விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 300 to 400 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்ன ரேஞ்சில் இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அமேசானில். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஏன்னா 3ம் சேர்த்து ஒரே பாக்ஸில் நான் வச்சிடலாம். இது 3 தான் நம்ம மேக்ஸிமம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பருப்பு. இப்போ நான் கொட்டி வைக்கிறதெல்லாம் எல்லாமே 1/4 கிலோ அளவில் கொட்டி வைக்கிறேன். பட் இது ஒரு 400 கிராம் அளவு கொள்ளும். ஸோ மொத்தமாக பார்த்தோம்னா 3 பருப்பும் 400 கிராம் ஒரே கண்டெய்னரில் நம்ம போட்டு வைக்கலாம். மேலே அந்த லிட்டை மட்டும் லைட்டாக அப்படியே டர்ன் பண்ணோம்னா அந்த ஓப்பன் எந்த பருப்புக்கு நேராக நம்ம வேணுமோ அதுக்கு நேராக வச்சுட்டு கொட்டிக்கலாம். பட் அந்த லிட்டு கொஞ்சம் லூஸாக, அதாவது ரொம்ப டைட்டாக போய் ஃபிக்ஸ் ஆகாது. நம்ம கவுத்தி பருப்பை கொட்டும் போது அதை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம கவுத்தி கொட்டணும். அதுக்கும் மேலே நம்ம மூடுற அந்த லிட்டு நல்லா ஏர் டைட்டாக நல்லா க்ளோஸ் ஆகுறது நல்ல ஒரு லிட்டாக இருக்கும். பட் இடையில உள்ள இந்த லிட்டு மட்டும் நம்ம பிடிச்சிட்டு கொட்டும்போது அந்த ஓப்பனை கரெக்டான அந்த பருப்புக்கு நேராக வச்சுட்டு நம்ம ஒரு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தான் கொட்டணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மொத்தமாக அந்த மூடியோடு சேர்ந்து எல்லா பருப்பும் கீழே கவுந்துடும். இந்த வீடியோஸில் இருக்கிற ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். பிடிச்சா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த செராமிக் ஸ்பூன் ரெஸ்ட்டு நான் மீஷோவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. ரெண்டும் சேர்த்து 457 ருபீஸு. இப்போ தான் வாங்கி ஒரு 2-3 டேஸ் தான் ஆகுது. நான் எல்லாமே நம்ம ஒரு கிண்டிட்டு இப்படி வைக்கும்போது ஒரு சின்ன சில்வர் தட்டு இல்லை ஏதோ ஒரு இடத்துல அப்படி வச்சுட்டு எடுப்போம். பட் இதுக்காக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் இந்த செராமிக்கில் வாங்குறது பார்க்கும்போதே ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 சேர்த்து காம்போவாக 457 அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது 2மே சேர்த்தாலுமே 2 கரண்டி வைக்கிறதுக்கு தான் சரியாக இருக்கும். இதில் நம்ம இன்னொரு கரண்டி அப்படிலாம் சேர்த்து வச்சோம்னா வைக்கலாம். பட் ஒன்றுக்கு ஒன்று அந்த ஃப்ளேவர் ஒட்டும். அந்த எண்ணெய் ஆயில் நம்ம வைக்கிறதுல இது குழம்பு விட்டுச்சுன்னா ஆயில் படப்படன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ 2 இருக்கிற மாதிரி இருக்கிறனால நான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பாருங்கள்.
பார்க்கும்போது ஏதோ பௌர்ணமி நிலாவில் வந்து ஒரு அப்படியே செடிகள் பரவுன மாதிரி இருக்கா. இது எங்கள் வீட்டில் காம்பவுண்டில் இருக்க லைட்டு. அதில் வந்து இந்த க்ரீப்பர் அழகாக பரவி படர்ந்துருக்குது. இதை பற்றின தனி வீடியோவே பசுமை வேலி அப்படிங்கிற மாதிரி லாங் வீடியோ நான் ஆல்ரெடி ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன் அப்போது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் அதில் டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இது எங்கே கிடைக்கும், இது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அதோட பேர்லாம் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ யதார்த்தமாக சர்ச் பண்ணும்போது இதுவும் அமேசானில் கிடைக்கிது. இதுக்கு பேர் ஃபைக்கஸ் பூமிலா அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்பெல்லிங்கோட போட்டிருக்கேன். அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கிது. காமனாக இதை க்ரீப்பர்னு சொல்லுவோம். மொட்டை மாடியிலலாம் இது வளருமான்னு ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக தொட்டியில் வச்சு விட்டுட்டு அந்த கைப்பிடி சுவரில் ஏற்றி விடுங்க, வளரும். இது என்ன எங்கள் வீட்டில் புதுசாக ஒன்று குளத்தள்ளி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன். வீட்டில் அழகுக்காக வச்சுருந்த பிளான்ட்டு தாங்க அப்படியே குளத்தள்ளி இருக்குது. இந்த பழம் வந்து பழுக்கவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. மினி இளநி மாதிரி டைப்பில் பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் பறித்து இதை இப்போ சாப்பிட்லாமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, பயமாக இருந்துச்சு. ஏதாவது பாய்சனாக இருந்தால் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சும்மா உங்களுக்காக பறித்து உள்ளே எப்படி இருக்குன்னு கட் பண்ணி பார்த்தேன். அது பேரிச்சம்பழம் மாதிரியும் வரல, அது பிக்கக்கூட வரல. லைட்டாக தோல் இருக்குது, உள்ளே ஆரஞ்சு கலரில் ஃப்ளஷ் இருக்குது, நடுவில் சீடும் பிளாக் கலரில் இருக்குது. அப்படியே லைட்டாக பிசு பிசுப்பு தன்மையோடு இருந்துச்சு. நாக்கில் வச்சு இனிக்குதான்னு பார்க்கக்கூட பயம். அதனால் நான் அந்த வேலையெல்லாம் ட்ரை பண்ணல. பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அழகுக்காக வச்ச செடி தான் அதில் அழகு அப்படிங்கிறது மாதிரி வச்சோம். இப்போ குளத்தள்ளி அது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட இந்த வார விலாகை முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.